Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது simple interest. Lends rupees 2500 to B and some amount to C for same period at 7% per annum. Simple interest. If after 4 years A receives rupees 1120 as interest from B and C, find the amount lent to C in rupees. ஏ என்பவர் பிக்கு ரூபாய் 2500 மற்றும் குறிப்பிட்ட தொகையை அதே காலத்திற்கு சிக்கு 7% வட்டி விகிதத்தில் எளிய வட்டியில் தருகிறார். 4 ஆண்டுகளுக்கு பிறகு ஏ இருவரிடமும் இருந்து ரூபாய் 1120 வட்டியை பெற்றால் சிக்கு கடன் கொடுத்த தொகையை கண்டறியும்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏ பிக்கு எவ்வளோ தராங்கன்றது நமக்கு தெரியும், பட் ஆனால் சிக்கு எவ்வளோ தராங்கன்றது தெரியாது. ஸோ அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஏ தான் கொடுக்குறாரு. ஸோ ஏ பிக்கு எவ்வளோ கொடுக்குறாரு அப்படின்னா பிக்கு சி. ஓகே, ஏ பிக்கு எவ்வளோ கொடுக்குறாரு 2500. தென் ஏ சிக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு நமக்கு அமௌண்ட்டு தெரியாது. ஸோ நான் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தெரியும். SI இஸ் ஈக்குவல் டு PRT divided by 100. Principal rate time. ஓகே, நமக்கு என்னன்னு தெரியும், A is equal to ஏன்றது நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஏ எவ்வளோ ரிசீவ் பண்ணுறாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் ரிசீவ் பண்ணுறாங்க. எவ்வளோ rupees 1120. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஏ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 1120 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, பி எவ்வளோ நமக்கு பண்ணுறாங்க, எவ்வளோ பிக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க 2500. சிக்கு நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஏ கொடுத்தாச்சு, பின்றது 2500, சின்றது நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸு. ரேட் நமக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க 7% சொல்லியிருக்காங்க. டைம் பீரியட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 4 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 4 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம் பி ப்ளஸ் சி. ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் சி. ஏன்றது நமக்கு எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1120. ஓகே, பின்றது நமக்கு என்னது, நம்ம இந்த சப்ஸ்டியூட் பண்ணோம், ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம். பிரின்சிபல் நமக்கு எவ்வளோ பிக்கு 2500. ஸோ 2500 இன்டூ ஆர் ரேட் நமக்கு எவ்வளோ 7% இன்டூ டீன்றது டைம் பீரியட் 4 இயர்ஸ் டி டிவைடட் பை 100 இன்டூ இல்லை ப்ளஸ்ஸு சிக்கு நமக்கு எவ்வளோன்னு தெரியும், அமௌண்ட்டு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தெரியாது. ஸோ நம்ம எக்ஸுன்னு வச்சுருக்கோம். ஸோ அதை எக்ஸுன்னே வச்சுக்கோங்க. எக்ஸு இன்டூ அதே மாதிரி ஆறுன்றது சேம் 7% இன்டூ டைம்ன்றது 4 இயர்ஸ் டிவைடட் பை 100. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கேன்சல் பண்ணலாம். ஸோ 0 கேன்சல் ஆயிரும், 0 கேன்சல் ஆயிரும். தென் எங்கே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 4s are 4, 25 டைம்ஸ் பண்ணலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 7 4s are 28, 28 into 25, 28 into 25, 8 5s are 40, 0 4 10 14 16 balance 1 4 5 0 10 0 carry 1 5 6 7 700 வருகிறது. ஸோ 1120 is equal to 700 plus 7x divided by 25 இப்படி கிடைக்கிது. நம்ம எக்ஸ் தான் இதிலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம இதெல்லாம் வச்சுட்டு மீதி ரிமைனிங் டேர்மெல்லாம் இந்த சைடு கொண்டு போகிறோம். 1120 minus 700 is equal to 7x divided by 25. இது அப்படி இருக்குது. 1120ல் 700 போச்சு அப்படின்னா நமக்கு பேலன்ஸ் எவ்வளோ கிடைக்கும், 1120 700 420 கிடைக்குது. ஓகே, 420 ஓகே ஈக்குவல் டு 7x by 25. ஓகேவா, நமக்கு 7x எக்ஸ் தான் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 420 ஓகே இன்ட்டு 25 டிவைடில் இருக்குது, ஈக்குவல் டுக்கு அப்புறம் வரும்போது மல்டிப்ளிகேஷனில் ஆகும். ஓகே, டிவைடட் பை 7 ஈக்குவல் டு எக்ஸ் இப்படி இருக்கும் நமக்கு. ஸோ நம்ம இதை கேன்சல் பண்ணலாம்.
எத்தனை டைம்ஸ் போகும்? 6 டைம்ஸ் போகும். இங்கே 0 இருக்கனால இது கேன்சல் பண்ணிட்டு 0 போகிறேன். 60. ஓகே, 60 into 25 we have to multiply. We get x. Okay, 60 into 25. 0, 3, 30, 0, 12. 0, 0, 3 plus 2, 5, 1. 1500. 1500 equal to x. x ஓட வேல்யூ என்ன? 1500. xனா யாரு? c. a வந்து cக்கு கொடுத்த அமௌண்ட்டு எவ்வளோ? 1500. This is the answer. Thank you friends.